இன்னைக்கு வீடியோவில் ரேசன் அரிசியிலே சூப்பரான சாஃப்டான ஆப்பம் தாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ரேஷன் அரிசி மட்டும் வச்சே செய்கிறதுங்க. கொஞ்சம் கூட வீட்டரிசி நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரேஷன் பச்சரிசியும் ரேஷன் புழுங்கரிசியும் வச்சு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் உங்கள் தோழி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம அரிசி அளந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அரிசி ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி தாங்க. இங்கே பாருங்கள், இது முழுக்க முழுக்க ரேஷன் அரிசி. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஆப்பம் செய்ய போகிறோம். அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் கடையில் வாங்கி போட்ட அரிசி மாதிரியே வரும். அதுக்கு என்ன அளவுகளில் இப்போ அரிசி எடுக்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். நான் வீட்டரிசி கொஞ்சம் கூட சேர்க்கலைங்க, முழுசுமே நான் ரேஷன் அரிசி தான் சேர்த்துக்கிறேன். இல்லை 1 கிளாஸ் அளவுக்கு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த கிளாஸில் புழுங்கல் அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸில் ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அரிசியுமே ரேஷனில் வாங்கின பச்சரிசி தாங்க. இதையுமே இதோட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் பச்சரிசி 1 கிளாஸ் புழுங்கரிசி போட்டிருக்கோம். இதுதான் ஆப்பத்துக்கான முறை. இதை ஒரு 4-5 முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இப்போ இதில் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 புடி அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தான் பெரிய கிளாஸில் எடுத்தேன். அப்போனா உங்களுக்கு 4 கிளாஸ் அந்த மாதிரி கணக்கு வரும். அதுக்கு நான் 1 புடி அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா ஊறிச்சு. நம்ம ஆல்ரெடி 4 முறை கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். இருந்தாலும் இன்னும் ஒரு 2 முறை கழுவி எடுத்துக்கலாம். இதை நம்ம கழுவ வேணாம், டைரெக்டாக நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்ப மாவு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க உளுந்தையும் வெந்தயத்தையும் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தான் இட்லிக்கு மாவு அரைச்சேன், அதனால தான் கிரைண்டர் மாவாக இருக்குது. நான் அதை கழுவாமல் அப்படியே அதிலே போட்டேன். சரி, நம்ம ஆப்பத்துக்கு தானே அரைக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, உளுந்து வெந்தயம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். பாதி அளவுக்கு அரைப்பட்டா போதுங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது மாவு வந்து கெட்டியாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே ஓகே. இதோட முக்கியமான விஷயம் இன்னொன்று சேர்க்க போகிறேன். 1 புடி அளவுக்கு நான் பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஈவினிங் போல் மாவு அரைச்சிட்ருக்கேன். நான் நாளைக்கு காலையில் ஆப்பம் செய்கிறதுக்கு. இது வந்து காலையில் வடித்த சாதம். இதை இதோட சேர்த்துக்கலாம். 1 புடி சாதம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சோடா உப்பு அப்படி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ நான் செய்கிற அளவுகளோட போட்டு இதே மாதிரி பொருட்கள் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக வருங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்பத்துக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஓவர் நைட் அப்படியே புளிக்கட்டும். காலைக்கு நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நைட்டுக்கு அப்புறம் இப்போ மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படி சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்து 1 புடி அளவுக்கு நம்ம சாதம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதுதான் இந்த மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம். இப்போ இது நல்லா கலந்துச்சுக்கோங்க. ஆப்ப மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஊற்றுறதுக்கு நல்லா வசமாக இருக்கும். ஆப்ப கடாய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம். மாவு வந்து ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவுக்கு அடுத்த பதத்தில் இருக்கணும். இப்போ 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுற்றிலும் பாருங்கள், நல்லா வெந்து படல் படலாக அப்படியே எடுத்து வருது பாருங்கள். நம்ம கடை அரிசியில் போட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். வெறும் கையிலே எடுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான ஆப்பம் ரெடிங்க. அதுவும் ரேஷன் அரிசி ஆப்பம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆப்பம் போட்டு காமிக்கிறேன். இதை அப்படியே வச்சுட்டீங்க பாருங்கள். ஒரு ஃப்ளவர் மாதிரி சும்மா ட்ரை பண்ணுறேன். ஃப்ளவர் மாதிரி தெரியுதா?
ஸோ இதையே வச்சு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்ன ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ ஃப்ளவர் மாதிரி வந்திருக்குல்ல, சும்மா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுவுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், தவால ஒட்டவே இல்லை, ஒரு அழுத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எஃபெக்டும் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள். ஸோ இதுக்கு நான் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது போட்டு காம்பினேஷன் வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கால் பாய் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான ஆப்பம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.